பக்தி கிளேஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரச்சோதியாத். என் உபாசன மகாவாரகின். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியாத். என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தீமிகை தன்னோ தேவி பிரச்சோதியாத். மேசராசிக்கு பார்க்கலாம். மேசராசின்ற போது பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ற போது 2ஆம் இடம் தான் சொல்லப்படுது, தனஸ்தானம். அதை வைத்து தான் இப்போ இந்த 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். இப்போ மேசராசிக்கு அந்த ரிஷபமாகிய 2ஆம் இடம் தான் தனஸ்தானத்தை சொல்லுகிறது. அந்த வகையிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கிரன் அம்சமாக சொல்லக்கூடிய லக்ஷ்மி. அதிலேயும் தைரிய லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மியை வணங்கி வழிபட வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீர்களானால் வள்ளி தெய்வானையுடன் சமேத திருத்தணி முருகர். இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக நீங்கள் உடனே வைத்திருக்கக்கூடிய தெய்வ உருவப்படம் பாலமுருகன். பாலமுருகன் பார்த்தாலே அழகு பொங்கும். அந்த பெற்ற பாலமுருகனை கையில் வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் சென்று வந்தீர்களானால் உங்களுடைய பண தேவைகள் அதிகரித்து பணம் வரும் வழிகளும் அதிகரிக்க செய்து பணம் பல்வேறு வழியிலும் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.